ஃபோன் சார்ஜ் போயிடுச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி சார்ஜ் போடுறதுன்னு தெரியல. என்ன ஐடியா இருக்குமா? ஓ, சோலார் பேனல் வச்சு போடணுமா? இந்த சோலார் பேனல் செட் ஆகுமா? இந்த சோலார் பேனல் வச்சு சார்ஜ் போடலாமா? வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய சோலார் பேனலில் நம்மளால் இந்த மாதிரி சார்ஜ் எல்லாம் ஏற்ற முடியாது. அதுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு போர்ட்டபிள் சோலார் பேனல் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அந்த சின்ன சோலார் பேனலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பவர் பேங்க்கை மாடியில் வச்சு அதில் கரெக்டாக லைனிங் பண்ணிவிட்டு நம்ம சார்ஜ் ஏற்றினா சூப்பராக ஏறும். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்த்தா, அந்த அவுட்டர் ஷீல்டு இருக்குங்களா, அது 3D பிரிண்டரில் போட்டு சூப்பராக நம்ம மேனுஃபேக்சர் பண்ணியாச்சு. பிரிண்ட் ஆகிட்டு இந்த க்ரீன் கலரில் இருக்குங்களா, அது 3D பிரிண்டரில் போட்டு சூப்பராக நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். அழகாக அதை ஸ்க்ரூ போட்டுட்டு 4 சைடும் மேலே சோலார் வச்சுட்டு அதுலேருந்து ப்ளஸ் மைனஸ் எடுத்துகிட்டு அதில் கொடுத்துட்டு அது சார்ஜிங் மாடலில் அந்த சார்ஜிங் மாடலில் சூப்பராக சார்ஜிங் பின்னை கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு உள்ளார பேட்டரியில் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். அந்த ப்ளஸ் மைனஸை அந்த சார்ஜிங் மாடலில் வச்சு ரெண்டுமே கரெக்டான லிங்க் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதாங்க, சிம்பிளான விஷயம். ஸோ அதை பேனலில் மூடிட்டு நம்ம ஃபோனில் சார்ஜ் ஏற்றி பார்த்தா சூப்பராக ஏறும். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.